எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல 2 விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சேங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் எஃப்எம்சிஜி செக்டார், தென் இன்சூரன்ஸ், குறிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லாஸ்ட் 3 ஆர் 4, 5 ஃபினான்ஷியல் இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸோட சேல்ஸ் ரெவன்யூ growth அப்படின்றது ஃபாஸ்டா இல்லைங்க. ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அதாவது மோஸ்ட் ஆஃப் த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து 2020, 21 அதுக்கு அப்புறமே பெரிய growth வந்து காட்டலைங்க. சிங்கிள் டிஜிட் growth தான் காட்டியிருக்கிறாங்க. அதுவும் மிடில் டு ஹையர் லெவல் சிங்கிள் டிஜிட் growth கிடையாது. அதாவது 5% to 9% அந்த ரேஞ்சிலையும் கிடையாது. 2%, 3%, 4% உள்ளேயும் காட்டியிருக்காங்க. குறிப்பா ஃபினான்ஷியல் இயர் 25 தென் ஃபினான்ஷியல் இயர் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கரமா அடி வாங்கியிருக்கேன் இந்த செக்டர். இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை கூட்டுறதுக்காக மறுபடியும் பிரைஸ் ஹைக் எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் ஏர்லியர் டேஸ்ல ஹையர் ப்ராஃபிட்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிரைஸ் ஹைக் ஆகி எக்கனாமி வந்து ஓவராலாவே ஸ்லோ டவுன் ஆயிருச்சு. இப்போ 2024 ஃபுல் இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃபிளேஷன் அதிகமா இருந்தது, 6% வரைக்கும்லாம் இருந்தது. தென் growth அப்படின்றது ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிருந்துச்சு. கன்சப்ஷன் அப்படின்றது பயங்கரமா குறைஞ்சிருச்சுங்க. இந்த ஹையர் ப்ரைஸஸ் கொடுத்து எதுக்கு இதை வாங்கணும், ஒரு அயன்மைப்பாடு வந்துருச்சு. அது ரெக்கவரி ஆகிறது அப்படின்றது உடனே ரெக்கவரி ஆகாதுங்க என்னைய பொறுத்த வரைக்கும். இந்த growth இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த growth அப்படின்றது ரொம்ப கம்மி. பட் இந்த எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப டிஃபென்சிவ் பிளேயரா கன்சிடர் பண்ண ஒரு செக்டருங்க. இப்போ குறிப்பா 2010ல இருந்து 2019 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சூப்பரா இருந்திருக்கு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, நிஃப்டி எஃப்எம்சிஜி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 263% ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க இந்த 2010ல இருந்து 2019 இந்த பீரியட்குள்ள. அதே பீரியட்குள்ள நிஃப்டி 50யோட ரிட்டர்ன்ஸே வந்து 128% தான். குறிப்பா இந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்ட்லே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பம்பர் ஹிட். ஹெச்யூஎல் வந்து ஒரு 515% அப் இந்த 9 இயர்ஸ் பீரியட்ல. தென் நெஸ்ட்லே வந்து ஒரு 288% வந்து அப். பட் லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி எஃப்எம்சிஜி ஒரு 95% தான் மேலே ஏறி இருக்கு. நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 160% வரைக்கும் ஏறி இருக்கு. எஃப்எம்சிஜி செக்டர் நிஃப்டி 50யை பீட் பண்ணல அப்படின்றது ஃபர்ஸ்ட் திங். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஏர்னிங்ஸ் growth வந்து கம்பெனிஸ் வந்து சரியா காட்டல. சரி, 2010ல இருந்து 2019 வரைக்கும் ஏர்னிங்ஸ் growth எப்படி இருந்தது அப்படின்னா சூப்பரா இருந்ததுங்க. அந்த காலகட்டத்தில் ஜிடிபி growthம் நல்லா இருந்தது. நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் உள்ள வந்தாங்க. லோ லெவல்ல இருந்து மிடில் கிளாஸ்க்கு நிறைய பேர் உள்ள வந்தாங்க. நல்ல கன்சப்ஷன் இருந்தது. இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது கன்சிஸ்டண்டா இருந்ததுங்க. காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் அப்படின்றது 13.6% இருந்திருக்கு. தென் இந்த growthன்றது கன்சிஸ்டன்சியா இருந்திருக்கு. இப்ப அன்சர்டனிட்டிஸ் தாங்க நிறைய இருக்கு, கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்கு. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான காரணம். 2010 to 19ல கன்சப்ஷன் நல்லா இருந்திருக்கு. தென் ஜிடிபியும் நல்ல லெவல்ல வந்து இருந்திருக்குங்க ப்ரீ கோவிட், அதாவது கோவிட்க்கு முன்னாடி இருக்கிற அந்த 10 வருஷம். அடுத்து வேல்யூவேஷன்ஸ் பார்ப்போமே. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி எஃப்எம்சிஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேல்யூவேஷன் அதோட பீக்ல எப்ப இருந்திருக்கு அப்படின்னா 2024ல இருந்திருக்கு. அதாவது 53 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருந்திருக்கு. எப்படி 53 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் 2024ல இருந்திருக்கும்? ஷேர் பிரைஸ் எலிவேட்டடா இருந்திருக்கும். இவங்க ப்ராஃபிட் வந்து நல்லா காட்டியிருக்க மாட்டாங்க. ரெவன்யூ growth தென் ப்ராஃபிட் growth குறைஞ்சிருக்கும். அதனால பிஇ அதிகமாயிருக்கும். அதுக்கப்புறம் 2024 லேட்டர் பார்ட்ல இருந்து எஃப்ஐஐஸ் நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயுமே எஃப்ஐஐஸ் இந்த எஃப்எம்சிஜில இருந்து ஆப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் பயங்கரமா வித்ததுக்கு அப்புறம் இப்ப பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஃப்டி எஃப்எம்சிஜி 44 டைம்ஸ்ல இருக்குங்க. சரி, கோவிடுக்கு முன்னாடி 5 வருஷம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போமே. 2019, 2018, 2017, 16, 15 அந்த டயத்துல நிஃப்டி எஃப்எம்சிஜியோட பி வந்து 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருந்திருக்கு. சரி சார், நீங்க 2010ல இருந்து 2090 வரைக்கும் பயங்கரமா ஷேர் பிரைஸ் ஏறி இருக்கே, அப்ப பி ஏறலையா அப்படின்ற சந்தேகம் வரும் இல்லையா? இப்போ 2010 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி எஃப்எம்சிஜியோட ஏர்னிங்ஸ் வந்து 30 டைம்ஸ் இருந்திருக்குங்க. இதே இது அந்த 10 இயர்ஸ் கேப்ல 30ல இருந்து 40யா கூடி இருக்கு. 30ல இருந்து 40யாவும் கூடி இருக்கு. தென் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்டும் ஒரு 14% பக்கமா இருந்திருக்கு. ஜிடிபியும் நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல. அதனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா ஏறி இருக்குங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2010ல இருந்து இந்த 2019 வரைக்கும் இந்த கம்பெனியோட growth அப்படின்றது கன்சிஸ்டன்சியா 13-14% வந்து growth காட்டியிருக்காங்களே. இதுக்கு என்ன காரணம்? இந்த growth-ஐ யார் டிரைவ் பண்ணது அப்படின்னா இந்த மிடில் இன்கம் குரூப் தாங்க. கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மிடில் இன்கம் குரூப்போட கன்சப்ஷன் அப்படின்றது பயங்கரமா கீழே விழுந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ரீசெண்ட் இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது 2025 இப்போ இருக்கும், இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வால்யூம் அண்ட் ஏர்னிங்ஸ் ரெண்டுமே வந்து கன்சிஸ்டன்சியா க்ரோ ஆகல. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. தென் பெரிய growth-ம் கிடையாது. 5%க்கு கம்மியா தான் இருந்திருக்கு. இதுக்கு காரணம் தான் இப்ப சொன்னோம். இந்த மிடில் இன்கம் லெவல்ல இருக்கிறவங்க
அவங்களோட கன்சப்ஷனை குறைச்சிட்டாங்க, அவங்களால கன்சப்ஷன் பண்ண முடியல அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் எஃப்ஐஐஸ் ஃபண்டை கொண்டு வந்து இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ல கொட்டுற அளவுக்கு வேல்யூவேஷன்ஸ் இவங்க கொடுக்கல. இப்போ ஒரு காலத்துல அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. தென் வெளிநாடுகள்லையும் ஜீரோ, தென் அல்ட்ரா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரியான சூழல்ல அவங்க வட்டியே இல்லாம கடனை வாங்கி இங்க உள்ள நிறுவனங்கள்ல ஹையர் வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸ்ல போட்டாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீண்ட நாட்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜீரோ, தென் ரொம்ப அல்ட்ரா லோல தான் இருந்தது. அவங்க எல்லாம் வந்து இங்க உள்ள ஹையர் வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸை வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து பெரிய லாஸா தெரியாது. 80 டைம்ஸ் 75 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல கூட அவங்க வந்து ஸ்டாக்ஸை வாங்கலாம். அந்த மாதிரி நேரத்துல ஸ்டாக் பிரைஸ் ஏறும். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன இருக்கு, யூஎஸ்ஏலயே ஒரு 4% மேல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கு. ஸோ குளோபல் லிக்விடிட்டி அப்படின்றது ரொம்ப டைட்டன் ஆயிடுச்சு. அது போக பாண்ட் ஈல்டே வந்து ஒரு 4% பக்கமா கிடைக்குது, 4% மேலேயே கிடைக்குது. அதனால ஹையர் வேல்யூவேஷன்ல எஃப்ஐஐஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க, ஆஃப்லோட் தான் பண்ணுவாங்க. ஸோ 2010ல இருந்து 2019 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ்ல இருப்பாங்க. இந்த எஃப்எம்சிஜி செக்டார்ல இவங்கள்ட்ட இருக்கிற ஸ்டேக் கொடுத்துட்டு அதர் லோயர் வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸ், தென் அந்த நாட்டில் போய் பாண்டு இந்த மாதிரியான எலமெண்ட்ஸை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி எஃப்ஐஐஸ் வந்து வித்துட்டு வெளில போறதுனால இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் இப்போ குறைஞ்சு கீழே வந்திருக்குங்க. பட் இப்பயும் வந்து ஹையர் எலிவேட்டர் லெவல்ல தான் இருக்கு. இப்போ நம்ம கன்சிடர் பண்ற லெவலை கம்பேர் பண்றப்ப அதிகமாக தாங்க இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 30 கீழே இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். இப்போ நிறைய எஃப்எம்சிஜி ஸ்டாக் இன்னுமே 30க்கு மேல தான் இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ற ஐடிசி மட்டும்தாங்க இப்போ 30 கீழே இருக்கு. தென் இமாமி அரௌண்ட் 30 ஆர் 29 கிட்ட இருக்கு. மற்ற எல்லாமே வந்து 30க்கு மேல தான் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்து பத்திரிகை பிசினஸ் லைன்ல சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் பத்தி எல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை வச்சு, அதாவது ஃபினான்ஷியல் 26 ஏர்னிங்ஸை வச்சு எவ்வளவு வேல்யூவேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட்ஸ் போட்டிருந்தாங்க. அதை வந்து பார்ப்போமே. இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 48 டைம்ஸ் ஃபினான்ஷியல் 26 ஏர்னிங்ஸ் இருக்கு. ஃபினான்ஷியல் 20க்கு அப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3% தான் இவங்க க்ரோ ஆயிருக்காங்க. பட் 2010ல இருந்து 2019 வரைக்கும் 7 to 8% க்ரோ ஆனவங்க இப்போ அதுல பாதி கூட க்ரோ ஆகலைங்க. 3% அப்படின்றது ரொம்ப கம்மி. அதே மாதிரி டாபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 45 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றது ரொம்ப மினிமலா இருக்கு. ஸோ இந்த ஆர்டிகிள்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டி மினிமலா இருக்கு அப்படின்னு சொல்லி எதை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட இன்ட்ரென்சிக் வேல்யூ, தென் இப்போ அதோட ஷேர் பிரைஸ். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்றது எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோடைய ஃபியூச்சர் க்ரோத், தென் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ டாபர் இப்பயுமே வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தென் நெஸ்லே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டாக் நெஸ்லே தாங்க. கிட்டத்தட்ட 69 டைம்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் இருக்கு. இப்பயும் அந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து 14% ப்ரீமியம்ல இருக்குங்க. அந்த ஸ்டாக் பிரைஸோட 5 இயர்ஸ் ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா அந்த பிரைஸோட நெஸ்லே வந்து ஒரு 14 டைம்ஸ் ப்ரீமியம்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஓவர் வேல்யூ தான். அதே மாதிரி மாரிக்கோ 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் இருக்கு. அதுவும் அந்த ஸ்டாக் பிரைஸோட 5 இயர்ஸ் ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷேரும் ப்ரீமியம்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி பிரிட்டானியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் 11% ப்ரீமியம்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி காட்ரிச் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு 19% ப்ரீமியம்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த எஃப்எம்சிஜி செக்டார்லயே இப்போதைக்கு கொஞ்சம் வேல்யூவேஷன் ஓகே அப்படின்னா இமாமி, ஜோதி லேப்ஸ் இது ரெண்டும் வந்து கொஞ்சம் டிசரபிள் லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பத்திரிகையில போட்டிருக்காங்க. நான் லிங்கை போடுறேன், நீங்களும் படிச்சு பாருங்க. இமாமிக்கு வந்து 29 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ஜோதி லேப்ஸ்க்கு ஒரு 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்றப்ப இந்த மாதிரி இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையில ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பத்திரிகையில முக்கியமா ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, நம்ம பல தடவை சொல்லியிருக்கோங்க. ஹையர் ஏர்னிங்ஸ் உள்ள ஷேரை வந்து நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அதுல அப்ரிசியேஷன் பெருசா இருக்காது. எப்போ வரைக்கும் இருக்காது அப்படின்னா அந்த கம்பெனிஸ் வந்து கன்சிஸ்டன்சியா க்ரோத் காட்டுற வரைக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பல தடவை இதை சொல்றோம், அதனாலதான் திருப்பி திருப்பி லோயர் வேல்யூவேஷன்ல கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இந்த ஆர்டிகிள்ல ஐடிசியை பத்தி அவங்க பேசல. பட் ஐடிசி எல்லாத்தையும் விட நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. PE 24-25 கிலோ தாங்க இருக்கு. கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ. ஸோ அதையும் நம்ம தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ நம்ம பார்த்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்ல ஒரு 2 கம்பெனி நெஸ்லே, பிரிட்டானியா அவங்களோட ப்ரைஸஸ் வந்து ஏற்றிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டியை கூட்டுறதுக்கு. ஏன்னா இன்புட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த 2 நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வால்யூம் க்ரோத் அப்படின்றது லாஸ்ட் 9 மந்த்ஸ்ல, அதாவது ஃபினான்ஷியல் 25 ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் குவார்டர்ல ஒரு 6 to 8% வரைக்கும் இருந்திருக்குங்க. பட் பிரிட்டானியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் 25ல 4.6% தான் க்ரோ ஆயிருக்காங்க. ஃபினான்ஷியல் 24ல 3.5%, ஃபினான்ஷியல் 20ல ஒரு 4.3%. ஸோ ஃபினான்ஷியல் 20ல இருந்து 25 வரைக்குமே இந்த 5% அப்படின்றத பிரிட்டானியா தாண்ட முடியலைங்க.
பிரிட்டானியா பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 2003க்கு அப்புறம் இதுதாங்க இருக்கிறதுலே ஸ்லோயஸ்ட் ரெவன்யூ growth அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. பொதுவாகவே எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் எல்லாமே வந்து டிஃபென்சிவ் பிளேயர்ஸ், தொடர்ந்து இவங்க க்ரோ ஆவாங்க அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கைங்க. பட் என்ன ஃபேஸ்ல க்ரோ ஆகுறாங்க, கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படின்றது தாங்க ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம வந்து ஷேர் பிரைஸ் அப்ரிசியேஷனை நம்ம பார்க்க முடியும். இந்த growth சிங்கிள் டிஜிட் growth, தென் ஒரு குவார்டர் ஹையர் growth, தென் இந்த growthலயே ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த அப்ரிசியேஷன் நம்ம பார்க்க முடியாதுங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த எஃப்எம்சிஜி பார்த்தோம் இல்லையா, அதே நியூஸ் பேப்பர்ல இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தியும் ஒரு ஆர்டிகல் வந்திருக்குங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது மஸ்ட். ஏன்னா நம்ம வந்து நீண்ட நாட்களா கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி போட்டு வைப்போம், இல்லை ஸ்டாக்ஸ் வாங்கி வைப்போம், இல்லை பேங்க்ல எஃப்டி போட்டு வைப்போம், தென் கோல்டா வாங்கி வைப்போம். இது எல்லாத்தையுமே பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்சூரன்ஸ் வந்து மஸ்ட். நீங்க வந்து யங்கர் ஏஜஸ்லயே ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து குறையும். அதனால எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துடணும். வேலைக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் திங் ஹெல்த் இன்சூரன்ஸ், தென் டேர்ம் இன்சூரன்ஸ், இது ரெண்டையுமே எடுத்துடணுங்க. ஒரு சில கம்பெனிஸே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 2 லேக் 4 லேக் 5 லேக் வரையெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் போதுமா? ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகும், கிளைம் வந்து எப்படி நடக்குது? ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில போய் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம், நம்ம வந்து கண்டினியூஸா ப்ரீமியம் வந்து கட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பேக்கப் நம்மள்ட்ட பணமே இருக்கவே தேவையில்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஆர்டிகல் வந்து எழுதியிருக்கிறாங்க. இதுல முக்கியமா அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது என்னன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும். எந்த காலத்துலனாலும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம இன்சூரன்ஸ் வச்சு கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் பெரும்பாலும் நடக்காது. நம்ம கிட்டையும் கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அது போக அவங்க ஒரு 3 விஷயங்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன தலைப்புல எழுதியிருக்காங்க அப்படின்னா, பிகர் இஸ் நாட் பெட்டர் அப்படின்ற தலைப்புல கொஞ்சம் எழுதியிருக்கிறாங்க. தென் கேஷ்லெஸ் அப்படின்ற தலைப்புல கொஞ்சம் எழுதியிருக்கிறாங்க. தென் பிரீமியம் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு, இதை பத்தி கொஞ்சம் எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இந்த 3ங்க. இதுல ஃபர்ஸ்ட் டாபிக்ல பிகர் இஸ் நாட் பெட்டர் அப்படின்னு எதுக்கு எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, நீங்க வந்து இன்சூரன்ஸ் அப்ளை பண்றதுக்காக ஒரு கம்பெனியை தேடி போறீங்க, இல்ல யாராவது ஏஜென்ட் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ண வர்றாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து இன்சூரன்ஸ் எடுங்க, 5 crores எடுங்க, 1 crore எடுங்க, இல்ல 50 lakhs எடுங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடனே ஏதாவது கேன்சர் இல்ல ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் எல்லாமே போயிடும். அந்த நேரத்துல இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த இன்சூரன்ஸ் எடுங்க. ஹையர் லெவல்ல எடுக்கிறது என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், அதோடைய பயன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சர்ஜரிக்கு ஒரு 10 லட்சம், தென் ரேடியேஷன் தெரப்பிக்கு ஒரு 20 லட்சம், தென் இம்யூனோதெரப்பிக்கு ஒரு 5 லட்சம். அதனால நீங்க குறைஞ்சது 50 லட்சமாவது எடுங்க. இப்படியெல்லாம் பேசி உங்களை கன்வின்ஸ் பண்ணி எலிவேட்டட் லெவல், ஸோ ஹையர் லெவல், அதாவது 50 lakhs 1 crore அந்த அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றது மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஆனா நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்குமா அப்படின்றத பத்தி கேட்டிருக்கிறாங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு உடல் உபாதைகள், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து தொடர்ந்து பிரீமியம் கட்டிக்கிட்டு இருப்போம். அதற்கான செலவுகள் வந்து 2 லட்சம் தான். ஆனா நம்ம பிரீமியம் கட்டுறது வந்து செலவு வந்து 50 லட்சம் இல்ல 1 கோடி வரைக்கும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டை நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் எவ்வளவு செலவு பண்றோமோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம கிளைமா வாங்க முடியுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் திங் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கை வந்து உடைஞ்சு போயிட்டுங்க. நான் வந்து இதுக்கு ஆப்ரேஷன் பண்ண போறேன், ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 70,000 பணம் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 70,000ல ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணலாம். அது போக மற்ற செலவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்மளோட பாக்கெட்ல இருந்து தான் செலவு பண்ண வேண்டியிருக்குங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கை உடைஞ்சு போச்சு, நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 1.5 நாள் 2 நாள் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ரேஷனுக்கான செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 70,000, அது மட்டும்தான் செலவாகுமா என்ன? அது போக இதர செலவுகள் அப்படின்னு பார்த்தாலே அது ஒரு 25,000 பக்கமா ஆயிரும். ஸோ நம்ம அந்த 25,000 நம்ம பாக்கெட்ல இருந்தாங்க கொடுக்க வேண்டியிருக்கும். கிளைம் பண்றப்ப அந்த ஆப்ரேஷன், தென் ரூமுக்கும் நீங்க எத்தனை நாள் தங்கியிருக்கீங்க அதுக்கும் ஒரு கேப் உண்டு. இவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்டை நம்ம வந்து எவ்வளவுக்கு ப்ரீமியம் கட்டுறோம், 50 லட்ச ரூபாய்க்கு நம்ம தொடர்ந்து ப்ரீமியம் கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா 50 லட்ச ரூபா ஒன்னா கிடைக்காது அப்படின்றது ஃபர்ஸ்ட் திங். தென் நம்மளுக்கு செலவாகிற மொத்த அமௌண்ட்லையும் ஒரு டிசரபிள் அமௌண்ட் தான் கிடைக்கும், மற்ற அமௌண்ட்லாம் நம்மளோட பாக்கெட்ல இருந்து தான் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஐஆர்டிஐயோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது, ஃபினான்ஷியல் 24ல நிறைய பேர் வந்து கிளைம் வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க எவ்வளவு பேர் கிளைம் வாங்கியிருக்காங்க,
இந்த கிளைம் வாங்கினவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ ருபீஸ் வந்து கிளைம் வாங்கியிருக்காங்க ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ வருதுன்னா ₹31,154 தாங்க வருது. நம்ம எடுத்துக்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பெரும்பாலும் எதெல்லாம் கவர் ஆகாது அப்படின்னா, நீங்க வந்து டாக்டரை விசிட் பண்றீங்க, ஒரு மெடிக்கல் அட்வைசஸ்க்காக டாக்டர் வந்து விசிட் பண்றீங்க, அதுக்கெல்லாம் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஃபெசிலிட்டி வந்து அதை வச்சு கிளைம் பண்ண முடியாது. தென் உங்களுக்கு குரோனிக் இல்னஸஸ் இருக்கு, அதாவது டயாபிட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. தென் லைஃப் லாங்கா உங்களோட மெடிகேஷன்ஸ் ரெகுலரா உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை நாட முடியாது, அவங்களோட ஹெல்ப் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. குறிப்பா இந்த டாபிக்ல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நமக்கு ஆகக்கூடிய செலவுகள், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் நம்ம கட்டுறது 50 லட்சம் இல்ல 1 கோடி கட்டுவோம். பட் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம் 25 லேக்ஸ் இல்ல ஒரு 10 லேக்ஸ் 5 லேக்ஸ் இந்த ரேஞ்சில் தான் செலவாகும். ஸோ இன்சூரன்ஸ் கவர், ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் அப்படின்றது ஒரு மேக்ஸிமம் 25 லேக்ஸ்க்காவது வேணுங்க. ஹையர் லெவலுக்கு நம்ம போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆத்தர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து 2வது தலைப்புல இட்ஸ் செல்டம் கேஷ்லெஸ், அதாவது கேஷ்லெஸ் கிளைம்ஸை பத்தி எழுதியிருக்கிறாருங்க. அதாவது ஒரு பிளான்டு சர்ஜரி இருக்கு, பிளான்டு சர்ஜரிக்கே நம்மளால கேஷ்லெஸ் போக முடியாத ஒரு சூழல் வந்து போகலாம். நம்ம வந்து அமௌண்ட்டை ப்ரியராகவே பே பண்ணிட்டு தென் பிற்காலங்களில் அந்த அமௌண்ட் பில்லை வச்சு கிளைம் பண்ணக்கூடிய சூழல்கள் வரலாம். ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறதுக்காக ஒரு கம்பெனிக்கு போறீங்க, அந்த கம்பெனியில் ஒரு ஏஜென்ட் வந்து உங்கள்கிட்ட பேசுறாரு, இல்லை அவராகவே வந்து உங்களை காண்டாக்ட் பண்றாரு, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா க்ளோஸ் பண்ண தேவையில்லை, எஸ்ஐபி போட்டிருப்பீங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ண தேவையில்லை, ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, கோல்டா வச்சிருப்பீங்க, அதெல்லாம் பிளஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, நம்ம கேஷ்லெஸ்ஸாவே போகலாம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய வழக்கம் இருக்குங்க. ஆனா இந்த ரியல் வேர்ல்ட் சினாரியோல கோயிங் கேஷ்லெஸ் அப்படின்றது எல்லா நேரமுமே எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பா சம் போர்ஷன் ஆஃப் பில்ல நம்ம கட்ட வேண்டி இருக்கும். அதனால எப்பொழுதுமே கொஞ்சம் பணத்தை ரிசர்வ் எடுத்து வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்சூரன்ஸ் இருக்கு, கேஷ்லெஸ்ஸா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில ரிசர்வ்ஸ் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. தென் இந்த கேஷ்லெஸ்லயும் ஒரு சில கன்சியூமபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கிளைம் பண்ணவே முடியாதுங்க. கிளவுஸ், பிபிஇஸ், தென் ரூம் ரெண்ட், அதுல ஒரு கேப் இருக்கும், நம்ம ஏற்கனவே சொன்னோம். இதெல்லாம் போக நம்ம வந்து கிளைம் அப்ளை பண்ணியிருப்போம், அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு நமக்கு ஆகக்கூடிய செலவுகள் அதுக்கான பில்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட கொடுத்து நம்ம வந்து கிளைம் அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதுவும் ஃபுல்லா வரக்கூடிய சினாரியோ அப்படின்றது ரொம்ப ரேர் தாங்க. எதை வச்சு இதை சொல்றாரு அப்படின்னா, எகெயின் ஐஆர்டிஏயோட ஆனுவல் ரிப்போர்ட் ஃபினான்ஷியல் 24 ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டாரு. இதுல நிறைய கிளைம்ஸ் ஃபினான்ஷியல் 24ல கன்சியூமர்ஸ் வந்து நிறைய கிளைம் கொடுத்துருப்பாங்கல்ல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ட, அவங்க ஒரு வேல்யூ போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூல 71% தான் வந்து கிளைமா கொடுத்துருக்காங்க, செட்டில் பண்ணிருக்காங்க. அப்ப ரிமைனிங் 29% வந்து எல்லாருமே அவங்களோட பாக்கெட்ஸ்ல இருந்து தான் செலவு பண்ணிருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் எழுதியிருக்கிறாரு. அது போக அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபினான்ஷியல் 24ல கிளைம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, டோட்டல் கிளைம்ல 66% ஆஃப் கிளைம் தான் வந்து கேஷ்லெஸ்ஸா போயிருக்கு. மிச்சம் எல்லாருமே செலவுக்கான காசை பாக்கெட்ல இருந்து தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்றாங்க. அடுத்து 3வது விஷயம், பிரீமியம்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்ட் அப்படின்ற தலைப்புல எழுதியிருக்காருங்க. நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், எடுத்ததுக்கு அப்புறம் லைஃப் லாங் ஒரே பிரீமியமே கட்டிக்கிட்டு இருப்போமா ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு அப்படின்னா கிடையாதுங்க. அந்த இன்சூரன்ஸ் அந்த பிரீமியம் அப்படின்றது ஏறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது இந்த மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் கூடுனதுனால இந்த பாலிசிஸ் உடைய பிரீமியமும் பயங்கரமா கூடியிருக்கு. எவ்வளவு கூடியிருக்கு அப்படின்னா 50%க்கு மேலேயும் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது 2015க்கும் 2025க்கும் இந்த 10 இயர்ஸ் கேப்ல இந்த பிரீமியம் அப்படின்றதே 50% வரைக்கும் கூடியிருக்க சினாரியோவை நம்மளே பேசியிருக்கோங்க. ஸோ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை சூஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு கவரேஜ் வந்து ஆஃபர் பண்றாங்க, என்னென்னலாம் எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கு, அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரெக்கார்டு எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. தென் அந்த பிரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்டா இருக்காதுங்க. நம்மளோட மெடிக்கல் கண்டிஷன்ஸை பொறுத்து அது ஷூட் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். அதனாலதான் யங்கர் ஏஜஸ்லயே நம்ம வந்து இந்த பிரீமியம் கட்டுறதை ஆரம்பிச்சிடணும், இன்சூரன்ஸ் வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 3 விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. குறிப்பா 2 விஷயத்த ஆத்தர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. அதாவது ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி ஹையர் லெவலுக்கு, அதாவது 50 லேக் 1 crore அப்படின்னு சொல்லி பிரீமியம் கட்டுறதுக்கு இன்சூரன்ஸ் வந்து எடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் திங். தென் செகண்ட் திங், இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ஸ்ல சேவிங்ஸ் ஒரு ரிசர்வ்ஸ் வந்து இல்லாம வச்சுக்காதீங்க, ஒரு ரிசர்வ்ஸ் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 விஷயத்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ இன்னைக்கு இந்த விஷயங்கள் பத்தி தாங்க பேசணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க, தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.